தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேகாவுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது அவர்களுடைய வியூகம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? தாவேகா பொறுத்த மட்டும் நமக்கு அறிமுகமானவர் விஜய் மட்டும்தான் பரவலா பாப்புலரா இருக்கிறவர். ஸோ அவருடைய கேண்டிடேட்ஸ் 234 தொகுதிகளையும் போட்டவங்க எல்லாருமே பாப்புலரா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் லோக்கல்ல ஒரு பாப்புலரா இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஒன்றிய லெவல்லையாவது பாப்புலரா இருக்கிறவங்க கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜயுடைய கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுல ஒரு முதல் 10 பேர் மக்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமானவங்களா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அவங்க போட்டி போடுற தொகுதியிலேருந்து பாத்தீங்கன்னா விஜய்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே புசி ஆனந்த்ல இருந்து செங்கோட்டையன்ல இருந்து அப்படியே பார்த்துன்னு போனீங்கன்னா ராஜ்மோகன் அப்படின்னு பறிச்சு ஆதரவர்த்தினா இந்த மாதிரி அருள்ராஜ் இந்த மாதிரி பார்த்துன்னு போகும்போது நமக்கு அவங்க போட்டி போடுற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் போட்டி போடுறது 2 தொகுதியில போட்டி போடுறாரு. பெரம்பூர்லயும் போட்டி போடுறாரு, திருச்சி கிழக்குலயும் போட்டி போடுறாரு. திருச்சி கிழக்குல அவர் போட்டி போடுறதுக்கான விஷயம் நமக்கு புரியுது. அங்க இனிக்கோ வீரராஜன் திமுக சார்பில் போட்டி போடுறாரு. அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவரு அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்கன்ற அந்த பாயிண்ட்ல அவர் அங்க விஜய் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்துக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரம்பூர் அவருக்கு இருக்கு இன்னொரு தொகுதி பெரம்பூர் ஒரு காலத்துல தனி தொகுதியா இருந்த பெரம்பூர் இப்ப அப்படி இல்ல. ஆக்சுவலா ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் இருந்த தொகுதி இப்போ பெரம்பூர்ல அவ்வளவா இல்லைன்றது உண்மை. அங்க கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமா இருக்கிறதுனால தொகுதியே பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால பெரம்பூரை பொறுத்த மட்டும் பழைய திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ ஆர் டி சேகருக்கு அங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல விஜய்க்கு பெரம்பூர் கொஞ்சம் சந்தேகமா இருக்குமோனோ தெரியல. எதுக்கு நம்ம சான்ஸ் எடுக்கணும்னு திருச்சி கிழக்குக்கு அங்கேயும் போட்டி போடுற ஒரு ஐடியால இருக்காரு. அவரு அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு பாக்குறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆதவ அர்ஜுனா வெள்ளிவாக்கத்துல இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு பலமான கேண்டிடேட் உதயநிதியோட ஃப்ரெண்டு கார்த்திக் மோகனை இறக்கிருக்காங்க திமுக சார்பாக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அருள்ராஜ் திருச்செங்கோட்ல போறாரு. திருச்செங்கோட்ல அவருக்கு எதிராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவரு ஈஸ்வரன் போட்டி போடுறாங்க. ஸோ அதனால பார்க்கும்போது லால்குடியில கூப்பா கிருஷ்ணன் போட்டி போடுறாரு. எல்லாமே தெரிஞ்ச செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் இது மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் பேசுறதுல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, திருப்பி அவர் வலியுறுத்துற ஒரு விஷயம் என்ன, போட்டி என்பது நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றதான் விஜய் வலியுறுத்துற முக்கியமான விஷயமா பாக்குறோம். அஇஅதிமுக என்ற கட்சி அதன் தலைமையில அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டணி போன்ற விஷயங்களை கொஞ்சம் கூட கணக்கில் எடுத்துக்காம போட்டி என்பது எத்தனை முனையா இருந்தாலுமே அது நமக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் போது அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி திமுக மேல உள்ள அந்த எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் திமுகவுக்கு எதிராக தான் அவர் பயன்படுத்துறத நம்ம பாக்குறோம். அவருடைய சொந்த பிரச்சனையில இருந்து பொதுக்கூட்டம் போட முடியாத நிலையில இருந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் திமுகவை அவர் குறை சொல்வதை பார்க்கும்போது, திமுக எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்துவதை பார்க்கும்போது அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பெரும்பாலானவற்றை நாம் வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவருக்கு தெளிவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவர் இளைஞர்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் முக்கியமான ஒரு ஸ்டேக் ஹோல்டரா அந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்காருன்றதை நம்ம மறுக்க முடியாது. பட் அவர் என்ன மாதிரியான வெற்றியை சாதிக்க போறார், இல்ல யாரை ஸ்பாயில் பண்ண போறாருன்றதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா நம்ம முன்னாடி நிக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.